ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 12/9/2023 சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சித்தயோகம் திரையோதசி 58 நாழிகை. அதாவது நாளைக்கு கார்த்தால வரலும் இருக்குது திரையோதசி. நாளைக்கு கார்த்தாலன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 4 மணி 3:30 4 மணி வரலும் இருக்குது. 54-55 நாழி. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தாலேயானால் ஆயில்ய நட்சத்திரம். ஆயுள்யம், கேட்டை, ரேவதி இது மூணும் புத பகவானுடைய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கார். நாளைக்கு அதிகாலை, அதாவது டேட் வைஸ் பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி அதிகாலை 1:45 மணி வரலும் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு மக நட்சத்திரத்துக்கு போகிறார். சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். இன்றைக்கி கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுவும் குருவும், கடகத்தில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் சந்திர பகவானோட சேர்ந்து நாளை கார்த்தால சந்திர பகவான் 1:45 மணி வரலும் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு மகத்துக்கு வரார், அதாவது சிம்ம ராசிக்கு வரார். சிம்மத்தில் சூரியன், புதன் மற்றும் சந்திர பகவான் இருப்பா நாளை கார்த்தால. அது இன்றைக்கி சூரியன் புதன் இருக்கா, சந்திர பகவான் நாளை கார்த்தால வரார். கன்னியில் செவ்வாயும், துலாத்தில் கேதுவும், மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இன்றைக்கி கடகராசியிலேயே முழுக்க இருக்க மாதிரியே சந்திர பகவான் இருக்கார். அதனால் சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது தனுசு ராசிக்கு. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம், எந்த ஒரு புது விஷயங்களும் எடுக்க வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஒருவேளை வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, ஏதாவது இப்போ அர்ஜென்ட்டுக்கு வர சொல்லியிருக்கா, கோர்ட்டில் கூப்பிட்ருக்கா, அதனால் இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. இன்றைக்கி நீ இன்டர்வியூ வந்தாகணும், இன்றைக்கி உங்களோட இந்த எக்ஸாமினேஷன் பற்றி பேச போகிறோம், இதெல்லாம் சொன்னாலும் நம்ம போய் தான் ஆகணும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும். அப்போ சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி மற்றும் இது பச்சரிசி இல்லைன்னா நெல், இது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில், சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. இது சந்திராஷ்டமத்தர் தாக்கத்தை மிகவாக குறைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் அப்படின்னா, இன்றைக்கி திரையோதசி கிட்டத்தட்ட 58 56 நாள் 54 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாள். பிரதோஷம் அப்படின்றது சிவன் கோவிலில் ரொம்ப விசேஷம். பிரதோஷம்னா என்ன, எதனால் பிரதோஷம்னு சொல்கிறா, எதுக்காக பிரதோஷத்தை போய் சேவிக்கணும்? சரி, முதல்ல பிரதோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பிரதோஷம்ன்றது ஆலகால விஷம் வரும்பொழுது சிவபெருமான் அதை எடுத்து பருகி எல்லா மக்களையும் காப்பாற்றினார். அது தொண்டையிலேயே நிறுத்தினார். நீலகண்டன்னு பெயர் வந்தது. அப்பொழுது தேவர்கள் நந்தீஸ்வரரின் கொம்பு வழியாக சிவபெருமானுடைய தாண்டவத்தையும் சிவபெருமானையும் விழுந்து சேவித்து, அப்பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சௌக்கியங்களும் உண்டாகட்டும்னு வரம் கொடுத்தார். அந்த காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்கிறோம். சரி, இந்த பிரதோஷ காலத்தினால என்ன பெரிய விசேஷம்? பிரதோஷ காலம் எந்த ஒரு பிரதோஷமாக இருந்தாலும், எந்த நாளில் வந்தாலும் அந்த பிரதோஷத்தை போய் சேவிச்சுட்டு வந்தீங்களா, அதாவது சாயந்தரம் 5:45 6:15 வரலும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது வரக்கூடிய காலகட்டம். அஸ்தமனத்திற்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 10-15 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தீபாராதனை ஒன்று காட்டுவா, அதை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, ஒரு பிரதோஷம் நீங்கள் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னாலே ஒரு வருஷத்திற்கு சிவன் கோயிலுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறது. சரி, அப்போ சனி பிரதோஷம் அப்படின்றது பெரிய விசேஷமாக சொல்கிறாளே, சோமவார பிரதோஷத்தை விசேஷமாக சொல்கிறாளே அப்படின்னா, சோமவார பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தால் 5 வருட காலம் போனதாகவும், சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு 15 வருட காலம் போயிட்டு வந்ததாகவும் பெரிய விசேஷமாக சொல்கிறேன். அதனால் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரக்கூடியது. ஒரு நாளில் வரக்கூடிய பிரதோஷம், அதாவது இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய பிரதோஷத்தின் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடன் கொடுத்த இடத்துலேருந்து ஒழுங்காக வசூலாகும். போய் சேவிச்சுட்டு வந்த இடம் பண வரவு, பண கஷ்டம் இது எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவானால் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி, எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, காப்பாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
சரி, வீடு நிலம் இதெல்லாம் வந்து லிட்டிகேஷன் இருக்கா? அந்த லிட்டிகேஷன் எல்லாம் ஒரு ப்ராப்பராக தீர்றதுக்கு வாய்ப்புகள், அதாவது ஒரு சுமூகமான வழியில் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது அறுவை சிகிச்சையில் பிரச்சனைகள் வந்திருக்கு, அறுவை சிகிச்சை ஒரு தரம் பண்ணியிருக்கா, அது ப்ராப்ளம் ஆகிடுது, திருப்பி செகண்ட் டைம் பண்ணும்போது அது நல்லபடியாக ஆகணும். சரி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது செவ்வாய் எந்தெந்த கிழமைகள் வருதோ அந்தந்த கிழமைகளில் வரக்கூடிய அந்த பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை வந்து நிச்சயமாக அவர் அருள் புரியக்கூடியவர். அப்படின்றதுனால தான் அந்த எந்த விதமான பிரதோஷத்தையும் நிச்சயமாக சேவிச்சுட்டு வரணும். செவ்வாய்க்கிழமையில் வர்றது அப்படின்றது வந்து களவு போன பொருட்கள் திருப்பி கிடைக்கும். அதை தவிர வந்து இப்போ உங்களுக்கு கடன் எதுவும் அதிகமாகி போச்சு, பிரச்சனைகள் ஆகிடுத்து, பைசா வரல, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து எதிராளிகள் மூலியமாக பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதை தவிர உங்களுக்கு கடன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஏதோ தெரிஞ்சவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த பைசா வரலை, அவள்கிட்ட கேட்டும் பார்த்துட்டீங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது அவள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்பொழுது அவள் வந்து மெதுவாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாள். இந்த பிரதோஷம் வழிபாடுகள் பண்ணலையானால், அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடிய பிரதோஷம் அந்த மாதிரியான வரக்கூடிய பிரதோஷத்தில் போய் சேவிச்சுட்டு வர்றது அந்த மாதிரியான விசேஷங்களை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ராகு காலம் வந்து 3:04, யமகண்டம் 9:10, குளிகை 12:01, சூலம் அப்படின்றது வந்து வடக்கு சூலம். சூலத்திற்கு உண்டான பரிகாரம் ஒரு 1/2 டம்ளர் பால் சாப்பிட்டு போங்க. நல்ல நேரம் 8லிருந்து 9, 12லிருந்து 1, 3லிருந்து 4 மற்றும் 4லிருந்து 5. இது வந்து நல்ல நேரங்கள். சரி, இன்றைக்கி வந்து ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு கன்சல்டன்சி அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சலையானால் அதற்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு இது பிடிஎஃப் போட்டு உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இன்றைக்கு அதாவது 12/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா கன்னியா ராசியில் இருக்கார் செவ்வாய் பகவான். இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி, சுகம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரும். பதவி, புதுசாக வந்து வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வீடு மனைக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அதாவது முப்பாத்தம்மன் கோவில், இல்லைன்னா இது மாங்காடு அம்மன் கோவில், இந்த மாதிரி காளிகை அம்பாள் கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு, இல்லை திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு அவசியமாக வந்து 3-4 ராகு காலத்தப்போ விளக்கேற்றிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். சந்திர பகவான் 3ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். சமசப்தமத்தில் சனி பகவானை பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். திடீரென்று உங்களை கூப்பிட்டு மேனேஜர் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவார். இல்லைன்னா பண ஏற்றங்கள் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. தாயாருக்கு நெய் விளக்கு போடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல, 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கார். குருவினுடைய பார்வையில் சுபத்துவம் அடைகிறது. நல்ல பொருள் வரவு, பண வரவு, இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் பண வரவு அபிரமிதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியத்தில் ஹயக்ரீவர் கோவில் போயிட்டு வாங்க. ஏலக்காய் மாலை ஒன்று போடுங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும்.
கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி ராத்திரி ஒரு 1:15 மணி 1:30 மணிக்கு தான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடமும் வந்து ரொம்ப சுபத்துவம் உடையிறது. குரு பகவான் பார்வையில் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் வேறு இருக்கார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிகளுடைய வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி பிரதோஷ காலம். சிவன் கோவிலுக்கு போயிட்டு சாயந்தரம் நந்தீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம்பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம். குரு பகவான் சூரியனை பார்க்கறதும் புதனோடு சேர்ந்திருக்கிறதும் பெரிய விசேஷம். வரவுக்கு தட்டுப்பாடு இல்லை. சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் எதையும் வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி அமையிறது. சந்திர பகவானும் 12ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாத்ரி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சோளிங்கரில் நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. கன்னிராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறார். 12ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறார். இதை தவிர 11ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 12இல் வந்து சூரிய பகவான் ரொம்ப விசேஷமான காலகட்டமாக இருக்குது. பணவரவு அபரிமிதம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி திடீர்னு ஆஃபீஸில் கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் இங்கே இதுவரெல்லாம் போய்ட்டு வாங்க, வெளிநாட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பாவது போய்ட்டு வர சொல்லிவிடுவான். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் அபரிவிதமான ஏற்றம், வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு நல்ல ஒரு நேரம் இது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் லாபம் அதை விட அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது ஊராக சுத்த வேண்டிய காலகட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை கேத்து பகவான் இருக்கிறதுனால. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 11 இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிநாதனும் பார்க்குறார். அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் பணம் அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 9-10 அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கா, பெரிய விசேஷம். குரு பார்வையிலையும் சுக்கிரனுடைய ஆட்சி பார்வையிலையும் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் தர்மகர்ம அதிபதி யோகமாக இருக்கும். அதாவது புதிய பொறுப்புகளில் இருக்கிறவா, அதுவும் வந்து பொது நலத்தில் இருக்கக்கூடியவா, அவள்லாம் பார்த்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம் இருந்தாலும் 8ஆம் இடம் சுபத்துவம் பெறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணவரவு அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணயோகம் வரும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு திடீர் பணயோகம் வரும். வேலையில் பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நெய் தீபம் ஒன்று போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க.
மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி ராசியிலேயே வக்கரம் பெற்று சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சமசப்தமத்தில் சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. சப்தமம் வந்து வலுத்து போயிருக்கு. சந்திர பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்தை செவ்வாயை பார்க்குறார். அதனால் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா, இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலம் வேறு. செவ்வாய் பிரதோஷ காலம் அவசியமாக போய் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து கால பைரவரையும் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. இன்றைக்கி ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் வந்து அங்கே போய் இருக்கிறதுனால புதுசாக வீட்டுக்குன்னு ஏதாவது கடன் வாங்கி அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் 7ஆம் இடத்துல. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானை வந்து குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குங்கும நிறம் கையில் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்க்குறார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா சப்தமாதிபதியும் 6, 7 அதிபதிகள் 2 பேரும் சேர்ந்திருக்கா. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு, செவ்வாய்க்கிழமை வேறு, செவ்வாய் பிரதோஷ காலம் வேறு, பிரதோஷத்தில் சேவிச்சுட்டு வாங்க. குரு பகவானை சேவிச்சுட்டு அவருக்கு வந்து கொண்டகளில் மாலை ஒன்று போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.